friends, welcome back to our channel Priya's Kitchen and Fashion. இன்னைக்கான வீடியோ பாத்தீங்கன்னா காலேஜ் गर्ल्सக்கு ஸ்டைலிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். ஸ்கூல் முடிச்சிட்டு காலேஜ்க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சிலர் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணிருப்பீங்க. சோ காலேஜ் லைஃப்க்கும் ஸ்கூல் லைஃப்க்கும் பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஸ்கூல் லைஃப்ல பாத்தீங்கன்னா டெய்லி ஒரே மாதிரியான யூனிஃபார்ம் தான் போடுவோம். பட் காலேஜ்ல அப்படி கிடையாது. டெய்லி பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லான Dress போடலாம். நமக்கு பிடிச்சமான Dress எல்லாம் வந்து போடலாம். சில காலேஜ்ல Dress கோட் ஃபாலோ பண்ணுவாங்க. சோ அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. நான் படிச்ச காலேஜ்ல பாத்தீங்கன்னா எந்த Dress கோடும் கிடையாது. என்ன Dress வேணா போட்டுக்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த காலேஜ் லைஃப் வந்து எப்பவுமே நல்ல ஒரு மெமரி கொடுத்துச்சு. காலேஜ் லைஃப்ல பாத்தீங்கன்னா ஃபைனல் இயர்ல நமக்குள்ள ஒரு பயம் வந்துரும். சோ நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கும், எந்த மாதிரி வர்க்குக்கு போவோம், இந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். சோ ஒரு நாளுமே அங்க இருக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அந்த காலேஜ் லைஃப் வந்து திரும்ப வராது. நமக்கு பிடிச்ச Dress வந்து தாராளமா போடுங்க. காலேஜ் உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் பல கனவுகளோட உள்ள போயிருப்பீங்க. சோ அந்த மாதிரி உங்க ஃபியூச்சரை வந்து கரெக்டா பார்த்து பிளான் பண்ணுங்க. அது வந்து ரொம்ப முக்கியங்க. நீங்க இப்பதான் புதுசா காலேஜ் ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டைலிங் ஐடியாஸ் நம்ம சேனல்ல வருங்க. புதுசா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 5 ஸ்டைலிங் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். டிப் நம்பர் 1, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். நம்ம ரெகுலராக காலேஜ் போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நீட்டாக எலகண்ட்டாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப வந்து அதிகமாக பிரிண்ட்ஸ் இருக்க மாதிரி, ஹெவி எம்ப்ராய்டரி, நிறைய சீக்வன்ஸ் ஒர்க் இருக்க மாதிரி, பேட்ச் ஒர்க்லாம் அதிகமாக இருக்க மாதிரி, ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குட்டி குட்டி எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி, இல்லைனா வந்து மோனோக்ரோமேட்டிக் ட்ரெஸ்ஸஸ், அதாவது பிளெயினாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ் சூஸ் பண்ணுங்கள். நிறைய காட்டன் ட்ரெஸ் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா மார்னிங்லேருந்து நீங்கள் ஈவினிங் வரைக்கும் போட்டிருக்கும் போது நமக்கு ட்ரெஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அதனால இந்த மாதிரி சிம்பிளான ட்ரெஸ்ஸஸ் வந்து சூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி தாங்க நீங்கள் கலர் சூஸ் பண்ணதும் சரி, நல்லா வந்து லைட் கலர்ஸாக சூஸ் பண்ணுங்க. ரொம்ப டார்க் கலர்ஸ், பிரைட் கலர்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா நாளடைவில் அது வந்து ஃபேட் ஆயிரும். நம்ம வந்து அடிக்கடி ட்ரெஸ் வாங்க முடியாது இல்லையா. ஸோ அதனால எப்பவுமே லைட் கலர்ஸ் வந்து அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸோ அது வந்து பார்க்க வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும், நல்லா நீட்டான லுக் கொடுக்கும். காலேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விதவிதமான ட்ரெஸ் போடுவாங்க. சிலர் வந்து ரிப்பீட் ஆகாமல் ட்ரெஸ் போடுவாங்க. ஒரு மாதத்துக்கு 30 ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவாங்க. ஸோ ரிப்பீட் ஆகாமல் நெக்ஸ்ட் மந்த்துக்கு அந்த ட்ரெஸ் வந்து அப்படியே போடுவாங்க. ஸோ எல்லாருனாலையும் அந்த மாதிரி அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணலான்னா, இப்போ நீங்கள் ஒரு குர்த்தி எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான பேண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. துப்பட்டாஸில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுங்க. இல்லைனா வந்து பேண்ட்டு பார்த்தீங்கன்னா பேண்ட்டு துப்பட்டாவும் நீங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட்டு போடுறீங்க அப்படின்னா அந்த குர்த்தி வந்து நிறைய கலர்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ டார்க் மெரூன், நேவி ப்ளூ, பிளாக் இது மாதிரிலாம் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒயிட் கூட வந்து மேட்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒயிட் கலர் பேண்ட் அண்ட் துப்பட்டா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ குர்த்திஸ் வந்து மாற்றி போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் வந்து கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி தாங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஐடியாஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் சேனலில் இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு குர்த்தி வாங்கிட்டு அதை வந்து எப்படி கிராண்ட் லுக்காக ஆக்கலாம், இல்லைனா வந்து டெய்லி வேர் கூட அது மாதிரி எப்படி மேட்ச் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அண்ட் மேலேயும் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்ஸ், இல்லைனா பலோசோ பேண்ட்ஸ், ஜெகின்ஸ், ஜீன்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள். லெகின்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஏ லைனுக்கு மட்டும் நீங்கள் லெகின்ஸ் போடுங்க. ஸோ அது வந்து நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வந்து கோயட்ல படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி சைட் கட் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து லெகின்ஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஆடாக தெரியும் மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறீங்க அப்படின்னா அது எல்லாமே கொஞ்சம் ஆடாக தெரியும். ஸோ சின்ன பொண்ணாக இருக்கிறதுனால இது மேபி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் ஏ லைன் சுடிதாருக்கோ இல்லை ஏ லைன் கட் இருக்கக்கூடிய குர்த்திக்கோ வந்து லெகின்ஸ் பேர் பண்ணுங்கள். சைட் கட் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்ஸ், பென்சில் கட் பேண்ட்ஸ், இல்லைனா பலோசோஸ், ஜீன்ஸ் இந்த மாதிரி போடுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நியூட் கலர் லெகின்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு உடம்போட கலர் மாதிரியே இருக்கும், ஸ்கின் கலர் மாதிரியே இருக்கும். ஸோ அது போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடாக தெரியும். தூரத்துலேருந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து கீழே பேண்ட் போடாத மாதிரியே ஒரு லுக் கொடுக்கும். அதனால் அந்த மாதிரி கலர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு லெகின்ஸ் போடும்போது கட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு டீசெண்டான லுக் கொடுக்கும். இப்போ நிறைய காலேஜில் பார்த்தீங்கன்னா துப்பட்டா வந்து கம்பல்சரி தான். ஸோ துப்பட்டா வந்து நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து நிறைய ஸ்டைல் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ஸ்டைலிஷாக போடுங்க. ஸோ அது வந்து நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் டபுள் சைட் பின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயே வந்து ஸ்டெப் ஷால் போடுங்க. ஸோ அதுலேயே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவுமே நல்லாயிருக்கும். உங்கள் ட்ரெஸ்ஸோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டீசெண்டாக அழகாக காமிக்கும். இப்போ நீங்கள் ஜீன் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஷார்ட் குர்த்தி பேர் பண்ணி பாருங்கள். இல்லைனா வந்து டாப் போடுறீங்க அப்படின்னா ஜாக்கெட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா லாங் ஜாக்கெட்ஸ் கூட ரொம்ப ஸ்டைலிஷாக அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் வந்து இம்ப்ரூவ் பண்ணி பாருங்கள். உங்கள் லுக் வந்து நல்லாயிருக்கும். டிப் நம்பர் 2, ப்ராப்பர் இன்னர்வேர்.
நம்ம எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டாலுமே அதுக்கான ப்ராப்பர் இன்னவேர் போடலைன்னா அந்த ட்ரெஸ் வந்து அவ்வளோ அழகாக தெரியாது. இவ்வளோ நாள் நீங்கள் ஸ்கூல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பிகினர் ப்ராஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி ப்ராஸ் சூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியங்க. ஸோ அதுக்கான டிப் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ப்ராவோட சைஸ் வந்து தெரியாமல் இருக்கும். உங்கள் சைஸ் வந்து தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரைஸை வந்து ஈஸியாக வாங்கிடலாம். இப்போ உங்கள் ப்ரா சைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரா சைஸ் கால்குலேட்டர் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு டேப் எடுத்துக்கோங்க, அதை இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. உங்களோட பஸ்ட் சைஸ் அண்ட் பேண்ட் சைஸை வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து சென்டிமீட்டரில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை கீழே இருக்கக்கூடிய ப்ரா சைஸ் கால்குலேட்டரில் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ அதில் பண்ணி கெட் மை சைஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட சைஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த சைஸ் வந்து ஏபிசிலாம் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதில் உங்கள் கப் சைஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸிங் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இந்த பிரேசர் பாருங்கள், இது வந்து ரொம்ப சாஃப்டாக காட்டன் பிரேசர் தாங்க. டெய்லி வேருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து எவ்ரிடே பிரேசர் தாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க அந்த கப்பில். ஸோ இந்த மாதிரி பிரேசர் வந்து குர்த்திஸ்க்கு போடும்போது நல்லா ஷேப்பியாக அழகாக காமிக்கும். ஸோ இதை வந்து ப்ரிஃபர் பண்ணி பாருங்கள். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா வந்து அழுந்தாமல் உங்களுக்கு இருக்கும், ஏன்னா காட்டனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராப் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப் தாங்க. உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பிரேசரில் ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹூக்ஸுக்கு கீழே வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்கில் எப்படி சாஞ்சு உட்காரும் போது அது அழுந்தும் ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு எந்த விதமான அழுத்தமும் உங்களுக்கு கொடுக்காது. ரெட்டிஷ் இச்சிங் அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்கும். உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரேசர் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி பார்க்கலாம். டெய்லி வேருக்கு எவ்ரிடே பிரேசர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்த பிரேசர் பார்த்தீங்கன்னா இந்த நியூட் கலர் பிரேசர் தான். ஸோ லைட் ஷேட்ஸ் நீங்கள் போடும்போது ட்ரெஸ்ஸஸ் போடும்போது இந்த மாதிரி நியூட் ஷேடில் வந்து ப்ரிஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னால் அந்த கப்பில் வந்து எந்த விதமான லைன்ஸும் வந்திருக்காது. ஸோ இது வந்து உங்களுக்கு டிஷர்ட்ஸ்லாம் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி மார்க் எதுவுமே தெரியாமல் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப் வந்து அழுந்தாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்லி இந்த மாதிரி பிரேசர் போடும்போது எந்த விதமான அழுத்தமும் இருக்காதுங்க உங்களுக்கு. மேலே ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஸ்லிப்போட மாடல் மாதிரி வந்திருக்கு. அண்ட் பின்னாடி வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் வச்சு அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. இந்த பிரேசர்லையும் பார்த்தீங்கன்னா 3 ஹூக் கொடுத்துருக்காங்க. அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. ஸோ இதுவுமே அழுந்தாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரேசர்லாம் வந்து சாஃப்டாக இருக்குங்க. நம்ம டெய்லி போடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சம்மர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிரேசர் போடும்போது ரொம்ப வேர்த்து ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் இந்த மாதிரி சாஃப்டான காட்டன் பிரேசர் வந்து பயன்படுத்தி பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம போட்டிருக்கிறதே தெரியாது, அவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகும். இந்த பிரேசரோட லிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பிரேசர்ஸ் எல்லாம் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஷைவேல தாங்க பர்ச்சேஸ் பண்ணேன். ஷைவேல உங்களுக்கு கேட்டகரிஸ் நீங்கள் சூஸ் பண்ணி இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ராஸ், பேண்டீஸ், அதுக்கப்புறம் நைட் வேர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குங்க. இப்போ ப்ராஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸான ப்ராஸ் இருக்குங்க. ஸ்போர்ட்ஸ் ப்ரா, நர்சிங் ப்ரா, மினிமைசர் ப்ரா, புஷ்அப் ப்ரா, கேமி ப்ரா, பிகினர்ஸ் ப்ரா, ஹை சப்போர்ட் ப்ரா, இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நைட் வேர்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய அவைலபிளாக இருக்குது. டிஷர்ட்ஸ் தனியாக, பேண்ட்ஸ் தனியாக அந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. செட்டாக கூட அவைலபிளாக இருக்குங்க. ப்ரா அக்சசரிஸ் கூட இருக்குது இதில். ப்ரா கேஸ், அதுக்கப்புறம் கேமிசோல் ஸ்லிப்ஸ் இந்த மாதிரிலாம் அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். டெய்லியுமே ஆஃபர்ஸ் வந்து போடுவாங்க. ப்ராவோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 199 rupees. அது போக நிறைய ஆஃபர்ஸ் அவங்க கிட்ட இருக்குது. buy 2 get 3 ஆஃபர் இருக்குது. buy 5 for 999 இருக்குங்க. buy 2 for ₹1049 இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் அவங்க சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கூட இருக்குங்க. உங்களுக்கு சைஸ் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் 15 days ரிட்டர்ன் கூட இருக்குது. இது பீரியட் பேண்டிங்க. மேலே வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அது வந்து அப்படியே கீழே வரைக்கும் வந்து உங்களுக்கு பின்னாடி வரைக்கும் ஸ்டிச் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு லேயர்ஸில் வந்து உங்களுக்கு கிளாத் கொடுத்துருக்காங்க. ஸோ பீரியட்ஸ் இருக்கும் போது இந்த மாதிரி பேண்டீஸ் பயன்படுத்திக்கலாங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு ட்ராப் வந்து உங்களுக்கு ஸ்டெயின் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பேண்டீஸ் யூஸ் பண்ணும்போது அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. இதில் கலர்ஸ் கூட உங்களுக்கு இருக்குது. இல்லை உங்களுக்கு வந்து லாஸ்ட் டே 5th day 6th day அப்படிங்கும் போது உங்களுக்கு நீங்கள் பேட் யூஸ் பண்ணாத டைமில் இந்த மாதிரி பேண்டீஸ் வந்து பயன்படுத்தி பார்க்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட்டி சைஸ்க்கு வந்து கால்குலேட்டர் இருக்குது. ஸோ அது வந்து உங்கள் என்ன சைஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ML, XL, XXL இந்த மாதிரி நிறைய சைஸில் அவைலபிளாக இருக்குங்க. நார்மல் பேண்டீஸ் கூட அவைலபிளாக இருக்குது, அதுவும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பேண்ட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து ஹை வேஸ்ட் பேண்டிங்க. மேலே வந்து ஒரு எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு ஒரு குட்டி பெல்லி இருக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃப்ளாரான ட்ரெஸ் போடுறீங்க, அந்த மாதிரி பிரின்சஸ் கட் ட்ரெஸ்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா அப்படி ஈவனாக இருந்தால் இன்னுமே அழகாக இருக்கும்ல. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஹை வேஸ்ட் பேண்டிஸ் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். சைடில் ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக்லாம் கிடையாது, கிளாத்து தான். ஸோ எந்த உரசல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ரேஷஸ் எதுவுமே வராமல் இருக்குங்க. நல்ல காட்டன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. சைஸஸ் கூட அவைலபிளாக இருக்குது, கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது.
இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க் டாப் இல்லைனா ஸ்லிப்னு சொல்லுவாங்க. லைட் கலர் ட்ரெஸ் போடும்போது இந்த மாதிரி ஸ்லிப் யூஸ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. சில ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி டேங்க் டாப்ஸ் அதாவது ஸ்லிப் வந்து பயன்படுத்தி பாருங்கள். இந்த ஸ்லிப்பில் வந்து நல்ல ப்ராடான ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா நல்லா கவர் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ சைட்லுமே அப்படி தாங்க நல்லா கவராக இருக்குது, ஃபுல் கவரேஜாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்லிப் வந்து பயன்படுத்துங்க. இது வந்து லைட் ஷேட்ஸ்க்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நெக் லோவாக இருக்குது, உங்ககிட்ட அந்த கேமிசோல் வந்து அட்டாச்மெண்ட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கேமிசோல் அட்டாச்சு ஸ்லிப் வந்து வாங்கிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்லிப் மாதிரி ஆடாக தெரியாது, லேஸ் வந்திருக்கிறதுனால ஏதோ ஒரு கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ லோ நெக் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதுவுமே உங்களுக்கு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ML XL XXL அந்த மாதிரி நிறைய சைஸில் அவைலபிளாக இருக்குங்க. பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு பான் நெக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ராப் வந்து உங்களுக்கு சிங்கிள் ஸ்ட்ராப்பாக தான் வரும். இது வந்து உங்களுக்கு ப்ராடாக வராது. இந்த மாதிரியான கேமிசோல் ஸ்லிப் வந்து நீங்கள் குர்த்திஸ் கூட போடலாம். நிறைய குர்த்திஸ் வந்து ஃப்ரண்ட்டில் லோ நெக் கூட வரும். இல்லை டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் போடும்போது பயன்படுத்தலாம். டாப்ஸ் ஏதாவது வந்து ஜீன் கூட மேட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட பயன்படுத்தலாங்க. அண்ட் இந்த பிரேசியர் பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்ரிடே பிரேசியர். இப்போ நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஹாஸ்டல் போகிறீங்க இல்லை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி எவ்ரிடே பிரேசியர் வந்து பயன்படுத்தி பாருங்கள். இது சைடில் வந்து உங்களுக்கு 3 ஸ்டிச் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சப்பியாக இருக்கீங்க, ஹெவி பஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஹை சப்போர்ட் பிராஸ் வந்து பயன்படுத்தி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு போட வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஹூக் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இந்த ஷையவே பிரேசியரில் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹூக்ஸ் பின்னாடி ஒரு சாஃப்டான கிளாத் கொடுத்துருக்கிறது தான். ஸோ அது வந்து ரொம்ப அழுந்தாமல் இருக்குங்க. இதில் கப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெயினாக தான் வரும், எதுவுமே உங்களுக்கு லைன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ வீட்டில் டிஷர்ட்ஸ்லாம் போடும்போது இந்த மாதிரி பிரேசியர் வந்து பயன்படுத்தி பாருங்கள். இதில் வந்து கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அழுந்தாமல் தான் இருக்குது. இந்த பிரேசியர்ஸ் எல்லாமே சின்ன பொண்ணுங்க காலேஜ் கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு ஸ்டோல். இப்போ நீங்கள் வந்து ஜீன் போடுறீங்க, மேலே குர்த்தி ஏதாவது போடுறீங்க, ஷார்ட் குர்த்தி டிஷர்ட்ஸ் இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோல் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் ஜீன் போடும்போது இந்த மாதிரி ஸ்டோல் இல்லைனா ஜாக்கெட்ஸ்லாம் ஆட் ஆன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி ஸ்டைலிஷான லுக் கொடுக்குங்க. இதில் வந்து நிறைய கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது, நிறைய டிசைன்ஸ் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒயிட் அண்ட் பிளாக்ல வந்து மிக்ஸ் பண்ணி வாங்கி வச்சிட்டிங்கன்னா நிறைய டாப்ஸ் கூட வந்து மேட்ச் பண்ணலாம். நிறைய கலர்ஸ் கூட இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஷையவேல வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே வந்து எல்லா லிங்க்ஸுமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா SHYVLOG10 அப்படின்னு கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் 1000 rupeesக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க. ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க. டிப் நம்பர் 3 ஹேர்ஸ்டைல். ஹேர்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே டெய்லியும் நிறைய எண்ணெய் வச்சுட்டு ரொம்ப வலிச்சு சீவிட்டு போகாதீங்க. அதுக்குன்னு டெய்லி எண்ணெய் வைக்காமல் எப்படின்னு யோசிப்பீங்க. லைட்டாக வச்சுக்கோங்க. இங்கே ஜடை போடுறீங்க அப்படின்னா ரொம்ப லைட்டாக வச்சுக்கோங்க. ஜடை போடும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பின் குத்திட்டு ஓரளவுக்கு லூஸாக போடுங்க. இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷன் கொடுங்க. சில காலேஜில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹேர் ஃப்ரீ ஹேரில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் குர்த்தி போடுறீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு கிளச் போட்டுட்டு அதை அப்படியே விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலில் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் கொடுங்க. டெய்லி ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் காலேஜில் வந்து ஏதாவது செமினார் ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாரி கட்டுறீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து மெஸ்ஸி பிரைட் ட்ரை பண்ணி பாருங்கள், பன் ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னாடி ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷன் கொடுத்து பாருங்கள். இந்த மாதிரி உங்களோட ஹேர் ஸ்டைலில் வந்து அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஒரே மாதிரியான ஹேர் ஸ்டைல் வந்து போடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஷார்ட் ஹேர் இருந்துச்சு அப்படின்னா போனிடெயில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஹை போனிடெயில் இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ சின்ன பொண்ணாக இருக்கும்போது அதெல்லாம் போடும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அண்ட் ஹேர் கேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியங்க. ஸோ ஹேர் ஸ்டைல் எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக ஹேர் கேர் பண்ணணும். இப்போ நீங்கள் ஸ்கூல்லேருந்து காலேஜ் வந்திருக்கீங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் லைஃப்பில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹேர் கேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு காலேஜ் வந்துட்டீங்க அப்படின்னா ஹேர் கேர் பண்ணுறது ரொம்பவே முக்கியங்க. ஸோ நல்ல கண்டிஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். ஹேர் சீரம் வந்து போடுங்க. இதெல்லாம் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும், ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஹேர் கேர் டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டிப் நம்பர் 4 accessories and makeup. காலேஜ் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், பெரிய செயின் போட்டுக்குவாங்க, இல்லைனா நிறைய பேங்கிள்ஸ் போட்டிருப்பாங்க, 4-5 ரிங் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் போடாமல் ரொம்ப சிம்பிளான செயினாக போடுங்க. அதுவும் கழுத்தை ஒட்டி போட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்குங்க. ஒரு குட்டி டாலர் போட்டிங்கன்னா இன்னுமே க்யூட்டாக இருக்கும். அண்ட் பேங்கிள்ஸும் அப்படி தான், சிங்கிள் பேங்கிளோ இல்லை பிரேஸ்லெட்டோ போடுங்க. அது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியான இயரிங்ஸ் போடுங்க. ஒரு குட்டி ட்ராப்ஸ் இருக்க மாதிரி போடுங்க. அப்படி இல்லைனா வந்து ஸ்டட் டைப்பில் போடுங்க. உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டிங்கன்னா இன்னுமே
அழகாக இருக்கும். ரிங்ஸும் அதே மாதிரி தான், 1 இல்ல 2 போடுங்க. அது வந்து ரொம்ப டீசெண்டாக ஒரு அழகான ஒரு லுக் கொடுக்குங்க. அண்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி வாட்ச் போடுங்க. இதில் வந்து ஸ்ட்ராப் போடுங்க, இல்லைனா செயின் டைப்பில் போடுங்க. இந்த மாதிரி பெரிய டைல் வச்சு போட்டிங்க அப்படின்னா இன்னுமே ஸ்டைலிஷாக இருக்கும். ஸோ இதெல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். பேக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய சைஸ் பேக்காக போட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அண்ட் பேக்குள்ளே பார்த்தீங்கன்னா புக்ஸும் வச்சுக்கலாம். நமக்கு வந்து பார்க்கவும் ஸ்டைலிஷாக இருக்கும். எனக்கு வந்து பெரிய சைஸ் பிடிக்கல அப்படின்னா மீடியம் சைஸ் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். சாண்டில்ஸ் பெல்லிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூட் கலர், பிளாக், ப்ரௌன் இது வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே சூட்டபுளாக இருக்கும். எல்லா கலர்ஸுக்குமே அது மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி 3 கலர் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் ஷூஸ் டைப்பில் போடுறீங்க, ஜீனுக்கு மேட்சாக ஷூஸ் போடுறீங்க அப்படின்னா அது வந்து நிறைய ஒயிட் கலரில் போட்டிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருக்கும். மேக்கப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ காலேஜ் போகும்போது ரொம்ப ஹெவி மேக்கப் போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் காஜல் போடுறதை மறந்துடாதீங்க. ஸோ காஜல் வந்து எல்லா லுக்குக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் கண்கள் வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஐலைனர் போடுங்க, அதுவுமே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப பெரிய பொட்டு வைக்காம ரொம்ப சின்ன பொட்டாக வைங்க. உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வச்சிங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா லிப் பாம் போடுங்க. உங்கள் லிப்ஸ் வந்து ரொம்ப டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா நியூட் ஷேடில் வந்து லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரொம்ப மினிமலான மேக்கப் போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பவுடர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் போடும்போது ரொம்ப திட்டாக இல்லாமல் ரொம்ப ஈவனான ஒரு லுக் கொடுக்கும். ஸோ ஃபவுண்டேஷன் அந்த மாதிரிலாம் போடாமல் ரொம்ப மினிமலான மேக்கப் வந்து போடுங்க. டிப் நம்பர் 5, ஹாஸ்டல் கேர்ள்ஸ் டிப்ஸ். இப்போ இந்த 4 டிப்புமே பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் போகும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடியது உங்கள் ஹாஸ்டலில் ரொம்ப கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஈவினிங்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் குர்த்தி சல்வார்னு போடும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால இந்த மாதிரி நைட் வேர்ஸ் வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் ரொம்ப சின்ன பொண்ணாக இருப்பீங்க, ரெகுலராக இந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும், இச்சிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கும்போது ஹாஸ்டலில் கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடிய அந்த எவ்ரிடே பிராஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து பைஜாமாஸ் இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக காட்டன் மெட்டீரியலாக சூஸ் பண்ணுங்கள். நிறைய ஹாஸ்டல் கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னர்வேர்ஸ் வாஷ் பண்ணி ரூம்குள்ளேயே காய போட்டுக்குவாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் படுற மாதிரி உங்கள் இன்னர்வேர்ஸை வந்து காய போடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 hours அது வெயிலில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா உள்ளேயே போடும்போது பார்த்தீங்கன்னா ஜெர்ம்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும், சன்லைட் படாமல் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் ஒரு 2 hours வெயிலில் காயிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ஹாஸ்டலில் தானே இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கின் கேர், ஹேர் கேர்லாம் பண்ணாமல் விட்டுருவாங்க. அதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஹாஸ்டலில் இருந்தாலுமே இதெல்லாமே பண்ணுங்க. உங்கள் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிம்பிள்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பிம்பிள்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ஸ்கின் கேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அவ்வளோதாங்க, இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்கள் வீட்டில் யாராவது காலேஜ் போகிறவங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறது வரைக்கும் பாய்.